உங்கள் எல்லாருக்குமே கரூரில் நடந்த ட்ராஜடி பற்றி தெரியும். இதில் இவங்க மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பா அப்படின்றத பற்றி பேச நான் வரல. ஒரு ஸ்டாம்பேடில் நம்ம மாட்டிக்கிட்டா எப்படிலாம் வெளியே வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. இல்லை, ஸ்டாம்பேடில் மெயின் காசஸ் ஆஃப் டெத்து கீழே விழுறதால தான் நடக்குது. நீங்கள் கீழே விழக்கூடாதுன்னா எப்படி நிற்கணுன்றதை முதல்ல கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஏதோ ஒரு காலை ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு காலை நீங்கள் 90 டிகிரி டேர்ன் பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ நம்ம ஸ்டாம்பேடில் ஃப்ரண்ட்லேயும் புஷ் பண்ணுவாங்க, சைட்லேயும் புஷ் பண்ணுவாங்க. நம்மளால் ரெண்டுத்தையுமே டேக்கிள் பண்ண முடியும். இதை ஒரு பாக்ஸிங் ஸ்டான்ஸ்னு சொல்லுவாங்க. அனதர் மேஜர் காஸ் ஆஃப் டெத்து வந்து லேக் ஆஃப் ப்ரீத்திங்கால நடக்குது. இப்படி நார்மலாக நம்ம நிற்கிறப்போ நம்மளுக்கு எல்லா சைட்லேருந்து புஷ் நடக்கும். நம்மளுக்கு ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு போதுமான ஏர் ஸ்பேஸ் கிடைக்காது. அந்த டைமில் நம்ம கையை ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி நம்ம செஸ்ட்டுக்கும் கைக்கும் இருக்க ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நம்ம செஸ்ட்டுக்கு ப்ரீத் பண்ண ஏரியா கிடைக்கும். உங்களை ஃப்ரண்ட்லேருந்து பேக்வேர்டுக்கு புஷ் பண்ணுறாங்கன்றப்போ நீங்கள் அந்த ஃப்ளோவிலே அவங்க கூடயே ட்ராவல் ஆகி வந்துடணும். நீங்கள் அந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே விழுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கும். கூட்டத்திலேருந்து வெளியே போகிறதுக்காக ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் டயகனலாக மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகிறப்ப உங்களோட வேல்யூபிளான திங்ஸை நீங்கள் கீழே போட்டுட்டீங்க, அது கீழே குனிஞ்சு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடுவீங்க. அதை அப்படியே மறந்துடுங்க. நீங்கள் கீழே எடுக்க ட்ரை பண்ணவே கூடாது. இப் சப்போஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கவர் யாரோ கீழே விழுந்துட்டாருன்னா அவரை நீங்கள் தூக்க ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. பட் அவர் தூக்க போகிறப்ப நீங்கள் கீழே விழுந்துடவே கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அவங்க கையோட உங்கள் கையை சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆனாலோ இல்லை அவங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆனாலோ நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா ஃப்ளாட்டாக பூமியை பார்த்தோ வானத்தை பார்த்தோ படுத்துறாமல் நீங்கள் சைட்வேர்ட் டைரக்ஷனில் திரும்பி உங்கள் கால் ரெண்டையும் உங்கள் செஸ்ட் ஏரியாவுக்கு கொண்டு வந்து உங்கள் கை ரெண்டுத்தையும் உங்கள் தலையை கவர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆர்கன்ஸில் அடி வாங்காமல் தப்பிச்சிருவீங்க. உங்களால் ப்ரீத்திங்கும் பண்ண முடியும். எல்லாத்த விட முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி க்ரௌடட் ஏரியாவை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ ஒரு பில்டிங் இடியறதோ ஒரு எர்த்குவேக்கோ எந்த அளவு டிசாஸ்டரான ஒரு ஈவெண்ட்டோ இந்த க்ரௌட் ஸ்டாம்பேடோ அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் தான். இதை பற்றின போதுமான அவேர்னஸ் நம்ம மக்கள்கிட்ட இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காதோ என்னவோ. இந்த வீடியோவை நீங்கள் லைக்கோ ஃபாலோவோ பண்ண தேவையில்ல. பட் ஆனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.